தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள நேரத்தில் யானை வழித்தடங்கள் வரைவு அறிக்கையை வெளியிட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். மலைவாழ் மக்கள் வாழ்வாதாரம் வாழ்விடங்களை இழக்கும் நிலையை உருவாக்கியுள்ள விடியாதிமுக அரசு மீது குற்றச்சாட்டு. வரைவு அறிக்கை செயல்படுத்தப்பட்டால் தமிழக வனப்பகுதிகளில் வாழும் மலைவாழ் மக்களின் வாழ்விடம் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படும். வனத்துறையின் செயல் இயற்கை நீதிக்கும் மலைவாழ் மக்களின் நலனுக்கும் எதிரானது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மலைவாழ் மக்களின் கருத்துக்களை கேட்டு முறையான யானை வழித்தட திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். விடியாதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தொடர்புடைய இடங்களில் சிபிசிஐடி மற்றும் போலீசார் சோதனை. சென்னை மதுரவாயலில் உள்ள வீடு, தீநகரில் உள்ள அலுவலகத்தில் ரெய்டு. தமிழ்நாட்டில் வெளியானது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். ஒட்டுமொத்தமாக 91.55% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 88.58% மாணவர்களும் 94.53% மாணவிகளும் தேர்ச்சி. வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி. தமிழ் பாடத்தில் 8 பேரும், ஆங்கிலத்தில் 415 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள். கணிதத்தில் 20,691 மாணவர்கள் சென்டம். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 260 சிறைவாசிகளில் 228 பேர் தேர்ச்சி. மாற்றுத்திறனாளிகள் 92.45% பேர் தேர்ச்சி பெற்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 97.31% தேர்ச்சிகளுடன் அரியலூர் மாவட்டம் முதலிடம். 82.7% தேர்ச்சிகளுடன் கடைசி இடத்தில் வேலூர் மாவட்டம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ மாணவிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. நன்கு படித்து 12ஆம் வகுப்பிலும் தேர்ச்சி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் மே 15ஆம் தேதி தொடங்க இருந்த செமஸ்டர் தேர்வுகள் அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. தண்ணீரின்றி தள்ளாடும் தமிழகம். அதிமுக அரசு தொடங்கிய குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ள முடியாமல் திணறும் நீர் மேலாண்மை. தமிழகத்தில் 95% அணைகள் வறண்ட போதிலும் தூர்வாரும் பணிக்கு நிதியின்றி தள்ளாடும் விடியாதிமுக அரசு. தற்போது தவிக்கும் வாய்க்கு தண்ணீர்தான் இல்லை. அடுத்த ஆண்டாவது விடியாதிமுக அரசு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் 26 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கிடுகிடு சரிவு. விடியா அரசு மழைநீர் சேகரிப்பு, குடிமராமத்து பணிகளை கிடப்பில் போட்டதால் மேற்கு மண்டலங்களில் கடும் வறட்சி ஏற்படும் அபாயம். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே குடிநீர் கேட்டு மக்கள் போராட்டம். ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் போராட்டம் நடத்தினர். இன்ப நிதியுடன் இன்ப சுற்றுலா சென்ற வாரிசு அமைச்சர். தமிழகத்தின் தண்ணீர் பஞ்சத்தை போக்க முயற்சியா என மக்கள் கேள்வி. தேர்தல் காரணமாகவும் கோடையை தாங்க முடியாமலும் சொந்த ஊர் சென்ற வடமாநில தொழிலாளர்கள். தமிழகத்தில் கட்டுமானம் உள்ளிட்ட பல துறைகளில் பணிகள் பெருமளவில் பாதிப்பு. சிவகாசி வெடிவிபத்தில் 10 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆலை மேற்பார்வையாளர் கைதான நிலையில் ஒப்பந்ததாரரும் கைதானார். பட்டாசு ஆலை உரிமையாளர் சரவணனை தீவிரமாக தேடி வரும் போலீசார்.
கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கடத்தி வரப்பட்ட 17 மூட்டை போதைப் பொருட்கள் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கிடங்காக மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. ஆந்திராவிலிருந்து தேனிக்கு 22 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் ஒருவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. மீதமுள்ள இருவருக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியது புதுக்கோட்டை போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் குடிக்க தண்ணீரின்றி நோயாளிகள் கடும் அவதி. 3 நாட்களாக குடிநீர் வழங்காததால் கர்ப்பிணிகள் சாலை மறியல் போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே சாலை வசதி கேட்டு மக்கள் சாலை மறியல் போராட்டம். திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. தேனியில் பெய்த மழையால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. இன்று அட்சய திருதியையொட்டி அதிகாலையிலேயே நகைக்கடைகள் திறப்பு. கடந்த ஆண்டை விட 20% விற்பனை அதிகரிக்கும் என நகைக்கடை உரிமையாளர்கள் எதிர்பார்ப்பு. அட்சய திருதியையொட்டி கும்பகோணத்தில் 12 பெருமாள் கருட சேவை வைபவம் கோலாகலம். ஒரே இடத்தில் எழுந்தருளிய 12 பெருமாள்களை தரிசித்து பக்தர்கள் பரவசம். ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா பக்தவத்சல பாகவத பிரிய. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே விமர்சையாக நடந்த தூக்கு தேர் திருவிழா. 6 டன் எடை கொண்ட தேரை தோளில் சுமந்து சென்ற பக்தர்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியில் புனித உத்திரிய மாதா 40ஆம் நாள் விழா. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை. அட்சய திருதியை ஒட்டி தங்கத்தின் விலை உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்துள்ளது. புதுக்கோட்டையில் உள்ள பிரபல நகைக்கடையில் இந்திய தர நிர்ணய பணியக அதிகாரிகள் சோதனை. ஹால்மார்க் எண் இல்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 6 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். சென்னை சூளைமேடு பகுதியில் தெருநாய் கடித்து குதறியதில் பெண் உள்ளிட்ட 2 காயம். நாய் தொல்லையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரும் மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது மக்கள் அதிருப்தி. செங்கல்பட்டு அருகே கஞ்சா வழக்கில் இளைஞர் கைது. விடியா ஆட்சியில் போதை பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவலம். ஆரணி அருகே மைனர் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு அளித்ததாக பெற்றோர் புகார். தப்பியோடிய இளைஞரை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் IPL லீக் போட்டியில் சென்னை குஜராத் அணிகள் மோதல். பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை தக்க வைக்க சென்னை அணி